கல் இறக்கிறது எப்படி அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என் பேர் இளவரசன் நத்தம். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக மரம் ஏறுறேன். என்ன இந்த கிட்னி கல்லுக்கு இருக்கா யூரின் பிரச்சனைலாம் நார்மலாக வரும். நல்லா சாப்பிட்டா இந்த கல் மண் என்ன வயிற்றுல இருக்குதோ அது கொஞ்சம் இனிப்பாக சாப்பிட்டு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாக வயிறு கிளீர் ஆகிடும். வெறும் வயிற்றுலேயே குடிக்கணும், பேஜ் ஆகிடும், சுத்தமாக கிளீர் ஆகிடும். ஒன்றுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போகணும், எந்த அதற்கும் இல்லாமல் போகணும். கல்லுனா பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நேச்சுரல். அவர் சொன்னார் குழந்தைங்கள் கூட குடிக்கலாம், அதிகமாக குடித்தாதான் போதை, கம்மியாக குடித்தா அது வந்து மெடிசன், மருந்து மாரி. ஐயா ஏட்டு இருக்காரு. எல்லா மரம்லாம் போயிடுச்சு, ரெண்டே மரம் தான். ஏன்னா சீசன் முடிய போதில்ல, நுங்கே வந்துடுச்சு. ஆமாம், பணமாக வச்சிருச்சு. ஆம்பளை மரத்துலேயே இறக்கிருக்காங்க, அதிலே இறக்குவாங்க. ரெண்டு மரத்துலையுமே இறக்கலாம், ஆம்பளை மரமும் சரி பொம்பளை மரமும் சரி. எல்லா மரமும் கட்டிங்க, எல்லாமே சீசன் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் ஒரு 2 மரம், அங்கே ஒரு மரம், இந்த பக்கம் ஒரு 6-7 மரம், ஒரு 15 மரம், 2 குணக்கெல்லாம் இருந்துச்சு. அதுதான் இதில் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்னி ஸ்டோன் கல்லுன்னுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து கிளியர் ஆகும். அதாவது காலையிலே எழுந்த உடனே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதான் சீசன் முடிஞ்சிச்சு. அது இது தேன் பூச்சி தானே, அவ்வளோ பேருக்கு பூலையும் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கடைஞ்சி எடுத்துருவாங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டு அந்த பால் அடிப்பால் இருக்குது, அதில் மட்டும் இருக்குவாங்க ஒரு சிலர். இந்த மாதிரி செங்கோலைன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாம் அந்த தேன் எடுக்கிறதுக்கு வரதான் வேற. அப்படியா, நிறைய வந்திருக்கு, பார்த்தாவே தெரியுது. நான் என்ன பண்ண கல்யாணத்துக்கு போய் போவாங்கல்ல, அதை கொல்லியந்தாங்கிறான். ஏய் பதனா வந்தாங்கன்றேன், அசியவரத்தை நல்லா எடுப்பா, அப்போதான் தெரியும். அங்கே தெரியுதா, யூரின்லாம் வந்து கிளியர் ஆயிரும். அது வந்து காலையிலே குடித்தா வயிறுலாம் வந்து சுத்தமாயிரும். ஸோ இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது கல்லில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து இறக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லா டைமும் இறக்கும் போது இதுமாரி சீவணும், அப்போ தான் நிறைய வரும். எழுதாது. குடிக்கிறேன் நான், எப்படி குடிச்சு பாரு.
பனைமரத்தில் வந்து கல் இறக்கலாம், தெளிவு இறக்கலாம், நுங்கு சாப்பிட்லாம், பனைமரம் சாப்பிட்லாம், அதுலேயே கிழங்கு உருவாக்கலாம். வீட்டுக்கு வந்து ஓலை தேவைப்படுது, அடுப்புக்கு பட்டை தேவைப்படுது, அந்த பட்டையிலேருந்தே நார் தேவைப்படுது, எல்லாமே உபயோகப்படுது. பனைமரத்தில் வந்து எதுவுமே யூஸ் ஆகாத பொருள் எதுவுமே கிடையாது. எல்லாமே வெல்லம் வெல்லம் கூட உருவாக்கலாம். நம்ம பார்த்து எதனாலையும் செய்யலாம். எல்லாமே பயன்படுத்தனா. ஓகே. இந்த கல் வந்து குழந்தைங்களா குடிக்கலாமா? எல்லாமே சாப்பிடலாம் நார்மலாக. அது வந்து அந்த கல் சாப்பிட்னா வந்து தாய்ப்பால் மாதிரி. அது ஓகே, உடம்புக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா தெம்பாக தூங்கும். ஸோ இதில் வந்து தீமையெல்லாம் இதில் நன்மை தான் இதெல்லாம் தீமையெல்லாம் கிடையாது. ஆனால் ஆரோக்கியம், உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல தெம்பாக தூங்கலாம், குழந்தைங்க நல்லா ஆரோக்கியம், நாமளும் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கும், யூரின் வந்து நல்லா ஃப்ரீயாக போகும், எந்த பிரச்சனையும் வராது. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 2 வேளை இறக்கலாமா இல்லை ஒரு வேளை தானுங்க? நாம் பார்த்து செய்யலாம். ஒரு டைம் இறக்கணுமானா கொஞ்சம் புளிப்பு வரும், 2 டைம் இறக்கணுமானா இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த புளிப்பு வைக்கிறது கொஞ்சம் கிக்கு வரும், இனிப்பு வைக்கிறது நார்மலாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இறக்குறதா இல்லை வந்து அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கா? சீசன் இதுக்கு மட்டும் ஒரு சீசன். கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சோம்னா, அதாவது வந்து இதுக்கு வந்து நாம் வந்து ஒரு 6 மாதம் மட்டும், மற்றது விவசாயம் வண்டிக்கு நம்ம எதுக்குனாலையும் போடுறோம். அதில் பாதி ஊற்றலாம். சாப்பிட்றோம் இல்லையா, ஜூஸ் சாப்பிட்றோமா, அந்த மாதிரி தான். நல்லா தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். இல்லை அதெல்லாம் இப்போ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இல்லை, கேமராமேன் தான் இருக்கும். ஒரு டீமே கூட்டின்னு வந்துட்டான். டீமே கூட்டின்னு வந்து பெரிய குழம்பு ஒரு படம் வாங்கிட்டு போயிட்டு இங்கே நம்ம அரச மரத்தை நின்றுலாம் 4 ரோடு. அப்புறம் தான் வந்து சதீஷ், அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றியா. காலையிலே வந்து அவர் வந்து இறக்குறவர், நம்மளுக்காக வந்து டிலே பண்ணி இன்றைக்கி நம்மளுக்கு அவசரமே வந்து கொஞ்சம் லேட்டாக இறக்குனாரு. ஓகே, ரொம்ப நன்றியா. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சூப்பரான வீடியோவில்.